வணக்கம் நண்பர்களே. இரண்டாவது வீடியோவாக போடுறேன். காரணம் என்னன்னா, இந்த நான் போட்டிருந்த வீட்டு வரி தண்ணி வரி அதுக்காகத்தான் நான் இப்போ இரண்டாவது வீடியோ போட்டிருக்கேன். வீட்டு வரி தண்ணி வரியை வந்து வீடியோ போட்ட பிறகு ஒரு 50 பேர் 60 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ண அவங்களோட சந்தேகம் என்னன்னா, அவங்க பஞ்சாயத்திலே நம்ம கட்டலாமே, அது எதுக்கு சேவை மையத்தில் கட்டுறது, அதனால கட்டினா என்ன பெனிஃபிட், என்னென்ன லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ நான் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, சேவை மையத்தில் நீங்கள் கட்டுறனாலையோ, மற்ற இடத்துல பணம் கட்ட வேண்டிய இடத்துல கட்டினாலோ, இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, நாளைக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஒரு பட்டா அந்தந்த வருஷம் வந்து நம்ம பார்க்கணும். பட்டா நம்ம பேரில் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணணும். ஆனால் வீட்டு வீடு ஒன்று கரெக்டாக நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா, அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அது உங்கள் பேரில் இருக்கா, வேற ஆள் பேரில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் 9 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் சொல்லி இவங்க வந்து பணத்தை கேட்குறாங்க. ஆனால் மொத்தமே 120 ரூபா 130 ரூபா வருஷத்துக்கு வர வேண்டிய ஒரு வீட்டு வரியை வந்து 330 ரூபா 350 ரூபான்னு சொல்லி ஏற்றி வச்சுருக்காங்க. அது காரணம் என்னன்னா, பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்க முக்கியமாக அங்கே வேலை செய்கிறவங்கள பாதி பேர் வந்து 10வது 12 8வது 6வது 2வது 1வது படிக்காதவங்க மட்டும்தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாது. அவங்களுக்கு தேவை பணம். அவங்க யாருமே பதிவு பண்ணாமல் ஒரு அரசாங்க வேலைகள் இல்லாமல் டெம்பரவரியாக வேலை செய்கிறனால அவங்க பேர் இல்லாத காரணத்தால் சம்பளம் எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆள் வீட்டிலையும் 2000 ரூபா வீட்டு வரிக்கு 6000 ரூபா போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் 1000 ரூபா வர தண்ணி வரிக்கு அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடக்கிற உண்மைகள். அதே போல் நான் தண்ணி பைப்பை வெட்டிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை அந்த ரூல்ஸ் கிடையாது. அந்த விதிமுறைகள் அரசாங்கத்தால் எதுவும் கிடையாது. ஆன்லைனில் கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஆன்லைனில் எடுத்திருக்காங்க. இந்த ஆன்லைனில் நீங்கள் கட்டுறதுனால நாளைக்கு ஒரு பட்டா பிரச்சனையோ ஒரு வில்லங்க சான்றிதழோ எது நீங்கள் எடுக்கிறதுனாலும் உடனே போய் எடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மகளிர் லோன்லேருந்து வீட்டு லோன் போடுற வரைக்கும் எந்த லோன் நீங்கள் போட போனாலும் அதுக்கு இந்த கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்லைன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறுபடியும் நான் உங்களை வேண்டிக்கிறது என்னென்னா, தயவு செய்து நோட்டை தேடிட்டு 10 பேர் வருவாங்க, 5 பேர் வருவாங்க. அவங்க கூட படிப்பறிவு இல்லாதவங்க, முழுக்க வரவங்க கூட அப்படித்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்று ஐஎஸ் படித்தவங்க கிடையாது. பாதி பேர் அவங்க அப்பா இறந்தனால அந்த வேலையில் சேர்ந்தவன். 2வது வந்து அந்த வேலையை பற்றி என்னென்ன தெரியாதவங்க வந்து வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முழுக்க நான் உங்களை மறுபடியும் நான் கேட்குறது என்னென்னா, சேவை மையத்திலேயோ இல்லை பணம் கட்டும் மையத்திலேயோ போய் கட்டுங்க. இல்லை உங்கள் மொபைலில் ஆன்லைன் மூலமாக ஜிபேயில் கட்டுறது கஷ்டம். அதே போல் ஆன்லைன் வெப்சைட்லேயே நான் உங்களுக்கு கட்டுங்க. அந்த வெப்சைட்டில் கட்டினாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். முழுக்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, என் நம்பர் கால் பண்ணுங்கள். 8883148883 கீழே நான் எழுதி போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எழுதுங்க. அதே போல் இடம் வாங்குறது விற்பது, வாங்குறது விற்கிறது, வீடு வாங்குறது விற்கிறது, பத்திர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கேன், பத்திரம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய கால்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். இன்னொன்று மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்தில் கையில் கட்டுறதை விட நீங்கள் ஆன்லைனில் கட்டிட்டு வேலையை பார்க்குறது உங்களுக்கு நல்லது. அப்போ தான் பட்டாவோ வீடோ எந்ததுமே உங்கள் கையை விட்டு போகாது. நாளைக்கு ஒரு பேரம்பேத்தி, ஒரு மனைவி யாருக்கு நீங்கள் மாற்றணும்னாலும் ஈஸியாக மாற்றலாம். இது என்னுடைய கனிவான வேண்டுகோள். தயவு செய்து வீடு தேடி வரவங்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இதே ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் போனாலும் 6 வருஷம் கட்டணும்னு சொல்லுவீங்க. அடுத்து 1 வருஷம் கழிச்சு போனாலும் 6 வருஷம் கட்டணும் இல்லையா? ஏன்னா வர்றவங்க பூரா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே அங்கே வேலையில் இல்லை. அதனால் மறுபடியும் உங்களை வேண்டிக்கிறேன். தயவு செய்து வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உதவாட்டி கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.